بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சில சிறப்புகள் நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களிலே ஒரு சஹாபி இடத்திலே கேட்டாங்க, என்னப்பா கல்யாணம் பண்ணிட்டியா, நிக்கா பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஹஸ்ரத், என்னிடத்திலே செல்வம் இல்லை, அதனால் நான் நிக்கா செய்யவில்லை, திருமணம் செய்யவில்லை, கல்யாணம் செய்யவில்லை அப்படின்னு சொன்னார். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல் ஹுவல்லாஹு அஹது சூரா, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஞாபகம் இருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படின்னா குர்ஆனிலே 4இல் ஒரு பகுதி நீ உன்னிடத்திலே இருக்கிறது, குர்ஆனில் 4இல் ஒரு பகுதி உன்னிடத்திலே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இந்த சூரா உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னு சொன்னால் இதுவும் குர்ஆனிலே 4இல் ஒரு பகுதியாக ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. பிறகு கேட்டாங்க, என்ன உங்களுக்கு இதா சுல்சிலத்தில் அருது சில்சாலஹா, அந்த சூரா ஞாபகம் இல்லையா, அது மனப்பாடம் இல்லையா? அவர் சொன்னார், மனப்பாடமாக இருக்கிறது அப்படி சொன்னார். அப்படின்னா குர்ஆனிலே இதுவும் 4இல் ஒரு பகுதி உங்களிடத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், அந்த சூரா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னார். அப்போ இதுவும் குர்ஆனிலே 4இல் ஒரு பகுதி, அதுவும் உங்களிடத்திலே இருக்கிறது. என்ன ஆயத்துல் குர்சி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஆயத்துல் குர்சியும் ஞாபகம் இருக்கிறது அப்படி சொல்லி அவர் சொன்னார். அதுவும் மனப்பாடமாக தெரியும் அப்படின்னா அதுவும் குர்ஆனிலே 4இல் ஒரு பகுதியாக இருக்கிறது, அதுவும் உங்களிடத்திலே இருக்கிறது. அப்புறம் என்ன செல்வம் இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அசல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸை கொண்டு கருத்து என்னன்னு சொன்னால், சூறாக்களினுடைய சிறப்புகளை சொல்லுவதற்காக வேண்டி பெருமானார் அவர்கள் சொன்ன வாசகம்தான் இது. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மகர் கொடுக்கணும், மகர் கொடுக்கிறது அவசியமாக இருக்கிறது. இது அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றான், ஃபன்கிஹூ மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா ஃபஇன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன் அவ் மா மலக்கத் ஐமானுக்கும் ذلك أدنى ألا تعولوا وآتوا النساء صدقاتهن نحلا صدقاتهن نحلا فإن تبن لكم عن شيء فكلوه. அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் தஆலா மகரை கடமை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மகர் கொடு அப்படி சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். ஸோ அதனால் மகர் கொடுக்கணும் தான். ஒரு ஆண்மகன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவன் மனைவிக்கு மகர் கொடுக்கணும். அடுத்து அந்த மனைவிக்கு இருக்க இடம், உண்ண உணவு, இதெல்லாம் கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை. உடுத்த ஆடை, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம், இதெல்லாம் அவசியம், கணவன் மீது கடமை, இதெல்லாம் கொடுக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா மாஷர ஷபாப் மனிஸ்ததா மின்குமுல் பாத ஃபல்யதஸவ்வஜ். வாலிப சமுதாயமே, யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற சக்தி இருக்குமோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொன்னாங்க. சக்தி இருக்குமோனா அதில் உலமாக்கள் வெறும் உடல் சக்தி மட்டுமல்ல, மாறாக ஒரு பெண்ணை வச்சு அவளோட குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான பொருளாதார வசதி, அந்த பொருளாதார வசதியும் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபைன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபரஜ். அது கண்ணுக்கு பாதுகாப்பு, அது மானத்துக்கு பாதுகாப்பு, எல்லாம் பாதுகாப்பு. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, வமல்லம் யஸ்ததி மின்கும், யாருக்கு சக்தி இல்லையோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யாருக்கு பொருளாதார வசதி இல்லையோ, மனைவியை வச்சு பாதுகாக்கிறதுக்கு, அவளுக்கு பொருளாதாரம் செலவு பண்ணுறதுக்கு இல்லை, வருமானம் இல்லை, வீடு கொடுக்க முடியாது, உணவு கொடுக்க முடியாது, உடை கொடுக்க முடியாது, அவளுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, வமல்லம் யஸ்ததி மின்கும் ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், நோன்பு வச்சுட்டுக்கோ. ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜா, நோன்பு வை, அது உனக்கு கேடயமாக இருக்கும், அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்படி பெருமானார் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லுவாங்க. இப்போ கல்யாணத்தில் மஹர் கொடுக்க வேண்டியது, மனைவியுடைய செலவினங்களை எல்லாம் ஏற்றுக்க வேண்டியது அது கணவனுடைய கடமை தான். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட வாசகம் இருக்குது, இது நாயகம் அவர் என்ன சொன்னாருன்னா, ஏன்பா கல்யாணம் பண்ணலன்னா காசு இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் காசு இருந்தால் தான் பெரிய செல்வந்தன்னு நினைப்பா? உன்னிடத்துல குல்ஹு அல்லா சூரா மனப்பாடமாக இருக்குது, குல்யா ஐயுஹல் காஃபிரூன் சூரா மனப்பாடம் இருக்குது, இதா சுல்சிலத்து மனப்பாடமாக இருக்குது, இதா ஜா நஸ்ருல்லா வல் ஃபதஹ் மனப்பாடமாக இருக்குது, ஆயத்துல் குர்சி குரானிலேயே மகத்தான ஆயத்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது உனக்கு மனப்பாடமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை விட என்ன பெரிய செல்வம் வேண்டியது இருக்குது? அதுதான் இதுக்கு கருத்தே தவிர இதெல்லாம் உனக்கு தெரியும்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னு அர்த்தம் இல்லை. கல்யாணம் பண்ணணும்னா மகர் கொடுக்கணும், மனைவியுடைய செலவினங்கள்லாம் ஏற்றுக்கணும். அதெல்லாம் முடியலை அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணாமல் கம்முண்டு உட்கார். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், நோன்பு வை, ஃபஇன்னஹு லஹு விஜா, அது கேடயமாக இருக்கும். இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பு நிறையா இருக்குது. இன்னும் தொடர்ந்து சில சிறப்புகள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் பேசப்படும். இன்றைக்கி இந்த ஒரு சிறப்பு உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது